Yes, yes, yes. How spotlight? Bhavani ma'am, இருக்கீங்களா? இருக்கு மேம். நான் ஸ்பாட்லைட் பண்றேன் மேம், நீங்க பேசுங்க. ஓகே. ஒரே நிமிஷம். கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணுங்க மேம், அப்பதான் ஸ்பாட்லைட் பண்ணுங்க. வீடியோ ஆன்ல தான் மேம் இருக்கு. அப்படியா? ஜஸ்ட் a minute. ஓகே மேம், ஓவர் டு யூ. மேம் இது வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது மேம். ஃபர்ஸ்ட் பண்றதுக்கு நார்மலா ஆசனாஸ்லாம் பண்ணும்போது சிலது பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் ஆனா இது ரொம்ப ரிலாக்ஸ்டா இருந்தது, ஒரு புதுசா இருந்தது. ஃபர்ஸ்ட் நான் பண்றதுக்கு முன்னாடி எனக்குமே ஒரு ரொம்ப மசில்ஸ்லாம் ரொம்ப ஸ்டிஃப்னஸா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இது பண்ண உடனே ரொம்ப நல்ல ரிலாக்ஸிங்கா இருக்கு. மைண்டும் ரொம்ப நல்ல ஒரு காம்னஸா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு மேம். அதே மாதிரி நான் ஒரு இதுவுமே அந்த மூமெண்ட்டும் பண்ணும்பொழுதும் எந்த மசில்ஸ் அதுக்கப்புறம் எந்த ஜாயிண்ட் ஆக்டிவேட் ஆகுதுன்றத கூட நம்மளால ரியலைஸ் பண்ண முடியுது மேம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. சிம்பிளாவும் இருக்கு, ரொம்ப எக்ஸலண்டாவும் இருக்குங்க மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். வேற யாராவது ஃபீட்பேக் சொல்றீங்களா? நெக்ஸ்ட் பிரியதர்ஷினி மேம், நீங்க சொல்றீங்களா? வேற யாரும் இல்லைன்னா செஷன் முடிச்சுக்கலாமா? பிரியதர்ஷினி மேம், அவங்கள அன்மியூட் பண்ணவா? ஜூம்ல நீதான் அன்மியூட் பண்ணணும், நீங்க தான் அன்மியூட் பண்ணணும். ஜூம்ல ஜூம்ல அவங்க அன்மியூட் பண்ணணும், அன்மியூட் பண்ணி பேசலாம். நெக்ஸ்ட் வேற யாருன்னா பேசுறீங்களா? வேற யாராச்சும் ஃபீட்பேக் சொல்றீங்களா? கோவிந்தராஜன் சார். ஓகே, ஒரே நிமிஷம் சார், நான் உங்களுக்கு ஸ்பாட்லைட் மட்டும் பண்ணிட்டேன். ஓகே சார், நீங்க சொல்லலாம். நம்ம இந்த பயிற்சி பண்ணும்போது ரொம்ப பொறுமையா பயிற்சி பண்ணும்போது நல்ல எஃபெக்டிவா இருக்கு மேடம். ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு. எந்த அளவுக்கு லயிக்கிறோமோ அந்த அளவுக்கு ரிலாக்ஸேஷன் தெரியுது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு நம்ம அதுக்கடுத்து சாப்பிடணும், எவ்வளவு நேரம் கழிச்சு சாப்பிடணும், அதெல்லாம் சாப்பிட்டு இருந்தா எவ்வளவு நேரம் கழிச்சு இந்த எக்ஸசைஸ் பண்ணணும், இதை கொஞ்சம் தெளிவுபடுத்தி நல்லா இருக்கு மேடம். ஒரே நிமிஷம் சார். சாப்பிடுறது எவ்வளவு half an hour. ஒரே நிமிஷம். பேசலாம். மாஸ்டர் 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 டவுட் கேட்கலாம். சொமாட்டிக் யோகால எவ்வளவு நேரம் முன்னாடி சாப்பிடலாம், அப்புறம் சாப்பிடலாம்? இத நம்ம யோகா பண்ற மாதிரி தான். யூஸ்வலா சாப்பிடாம பண்ண நல்லது. சாப்பிட்டு பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது. கை காலுக்கு பண்றோம்ல, அதெல்லாம் பண்ணலாம். சரி சரி. வயிறு ட்விஸ்ட் பண்றது எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா சாப்பிட்டு இருந்தீங்கன்னா 3 hours கேப் இருக்கணும். சரிங்க. மற்றபடி நைட்டு படுக்கிறோம், நடுவில் மிட் நைட்ல எழுந்துக்கிறோம், அப்ப எழுந்து பண்ணிட்டு இருக்கலாம். எப்போனா பண்ணலாம் இதை. சரி சரி. காலையில மத்தியானம் சாயந்தரம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணுங்க. சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கைக்கு பண்றதை பண்ணலாம், காலுக்கு பண்றதை பண்ணலாம். பட் வயிறுக்கு பண்றதை பண்ணக்கூடாது. டெட் மூவ்மெண்ட் கொடுக்கலாம்.
ஓகே சார். half an hour அந்த மாதிரிலாம் கிடையாது. நார்மல் யோகாக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாட்டர்னா 1/2 hour கேப், டீ காஃபினா 1 hour, சாலிட் ஃபுட்னா 3 to 4, பசங்களுக்கு 3 hours, பெரியவங்களுக்கு 4 hours. சரி, டவுட் கிளியரா? ஓகே சார், கிளியர் சார். தேங்க்யூ சார். ஓகே. அது யூஸ்ஃபுல்லா இருந்ததா உங்களுக்கு? ரொம்ப உபயோகமா இருந்தது சார். ஏன்னா மனம் உடல் ரெண்டையும் வந்து ரிலாக்ஸேஷன் பண்ற ஒரு செஷனா இருந்துச்சு. ரெகுலரா பண்ணுங்க. இது வந்து ஏன்னா இது காட் கிஃப்டட் தான் நான் சொல்றேன். எனக்கே கிஃப்டட் நான் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு சொல்ல. ஏன்னா நான் எனக்கு கத்துக்கிறதுக்காக நான் அவ்வளவு ஜாய்ஃபுல்லா பண்ணிட்டு இருந்தேன். பண்ணிக்குவோம். யோகால நீங்க பண்ணும் போதே இதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு சில நடுவுல பண்ணிட்டே இருக்கோம், ஒரு சில போஸ்ட் நீங்க நடுவுல இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு மெதுவா பண்ண பாருங்க. பியூட்டிஃபுல்லா இருக்கும். அப்படியே ரசிக்கலாம், ருசிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார். டவுட் இருக்கா? வேற டவுட் இருக்குங்களா? டவுட் இருந்தா நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல போடுங்க, உங்களுக்கு பதில் சொல்லப்படும். கலந்துக்கிற எல்லாருக்கும் மேக்ஸிமம் சர்டிபிகேட் கிடைக்கும். பேர் மட்டும் கொஞ்சம் கொடுத்துருங்க, கரெக்டான பேர் கொடுங்க. போட்டோ வேணா போட்டோ கொடுங்க, போட்டோவோட அட்டாச் பண்ணி சர்டிபிகேட் கொடுங்க. பண்ணுங்க. அவங்க நீங்க அட்மிட் பண்ணிக்கோங்க. ஜூம்ல அட்மிட் பண்ணுங்க. வீடியோ ஆன்ல இருக்கீங்க. வரலையா? தெரியல. நம்ம பண்ண முடியலையா? நீங்க அட்மிட் பண்ண முடியல. புரியுது. எனக்கு கொடுத்துருங்க. அவர் கொடுத்துருமா? ஜூஸ் வாங்கி முடியுங்க. அவர் கொடுங்க. நரேஷ் வாங்கி கொடுங்க. ஓகே. ஹலோ, வணக்கம். இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து முதல்ல வந்து இங்க வந்திருந்த ஆஃப் சைட்ல வந்திருந்த ஆஃப்லைன்ல வந்திருந்த பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி சொல்லலாம். ஏன்னா அவங்க பண்றது போது பார்க்கும்போது நமக்கே ஒரு மிகப்பெரிய மோட்டிவேட்டிங்கா இருக்கு. ஆக்சுவலா பார்த்தா நமக்கு முன்னாடியே சீக்கிரம் வந்து அவங்க நார்மல் இந்த யோகா பிராக்டிஸும் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இதுலயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது, அது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏன் ஆஃப்லைன் அப்படின்னு நான் முக்கியமா ஃபோக்கஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, இங்க மாஸ்டர் பண்றாரு, அது பண்ணும்போது நேரம் வந்து நம்ம பாடிலி கரெக்ஷன்ஸ் என்னென்ன பண்ணணும்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். எதை செய்யக்கூடாது எதை செய்யணும்ன்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்தா நமக்கு நல்லா இருக்கும். சரி, ஓகே. அதோட இல்லாம மற்றவங்க எல்லாமே வந்து ஒரு 3 பேர் வந்து வீடியோ ஆன் பண்ணிட்டு பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். இது அப்ரிஷியேஷன் நிஜமா ரொம்ப அவசியமானது. அவங்களும் வந்து நிச்சயமா வந்து நம்ம பார்த்துட்டு மாஸ்டர் கூட சொன்னாரு, நான் கொஞ்சம் குனிஞ்சு பண்ணணும்னு சொன்னேன். இல்ல அதெல்லாம் இல்ல, ரிலாக்ஸா நார்மலா அப்படியே பண்ணணும். அவங்க பண்றதுன்றது மட்டும் தான் இங்க அவசியம். இந்த சைக்கோசோமேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் அதோட எக்ஸ்பிளேஷனா சொன்னாரு. மைண்ட் அண்ட் பாடி ரிலேட்டட். யோகாவே வந்து பண்ணா மைண்ட், பாடி அண்ட் சோல். ஆனா இங்க வந்து மைண்ட் அண்ட் பாடி ரிலேட்டட். இது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து கார்டிசோல் ஹார்மோன்ஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் மேனேஜ் பண்ணிக்கணும். ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகாம இருக்காது. அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து பேலன்ஸ் பண்றதா இந்த யோகாவே வந்து பேலன்ஸ் பண்றதா. அதை அருமையா வந்து மாஸ்டர் வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு எங்களுக்கு. ஆனா இப்ப இந்த கிளாஸ்ன்னு வரும்போது, ஒரு ப்ரோக்ராம்னு வரும்போது, அதை ஆழமா உள்ள எடுத்துட்டு போகும்போது, எடுத்துக்கிறது எதுக்காக அப்படின்னா வந்து நாம நமக்குள்ள வச்சுக்கிறதுக்கு மட்டுமே கிடையாது, நாம நிறைய பேருக்கு இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். ஏன்னா சோசியலி எல்லாருமே வந்து ஹெல்த் அண்ட் வெல்பீயிங்கா இருந்தாங்கன்னா வந்து பார்த்தா எக்கனாமி வந்து பார்த்தோன்னா வந்து ஸ்டேட் லெவல், கண்ட்ரி லெவல், இன்டர்நேஷனல் லெவல்லயே வந்து பார்த்தா எக்கனாமி வந்து பூஸ்ட் ஆகும். எல்லாரும் ஹெல்த்தியா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்றதுதான் மாஸ்டரோட எண்ணமும். அதே மாதிரி பார்த்தோன்னா நமக்கு செந்தில்குமார் சார் அவரும் சொல்லலாம். ஏன்னா இங்க எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய கோச். இந்த ப்ரோக்ராம் வந்து இப்ப எப்படி போனோன்றதே வந்து பார்த்தோன்னா அருமையா வந்து பண்ணியிருக்காங்க. வந்திருந்த எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் மிக்க நன்றி. தேங்க்ஸ் மாஸ்டர். வாழ்க வளமுடன். நல்லா இருக்கு.
கரெக்டாக கொடுத்துட்டாங்க எல்லாரும். வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்குறவங்க யாரா இருக்கீங்களா? வேற யாராவது ஃபீட்பேக் இருக்கீங்களா? ஓ, இப்ப பேசலாம். மோகனா மேம் பேசலாம். வாழ்க வளமுடன் மாஸ்டர். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது மாஸ்டர். ஒரு 2 டேஸாவே வந்து கொஞ்சம் தான் இருந்தேன். இன்னைக்கு வந்து எந்த கஷ்டமும் இல்லாம எதுவுமே இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர். இந்த சொமேட்டிக்ன்றது வந்து ரொம்ப நல்லா இருக்கு மாஸ்டர். இது நீங்க இன்னொரு கிளாஸ் வச்சா கூட ரொம்ப நல்லா இருக்கும் மாஸ்டர். அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. ரொம்ப சொன்ன மாதிரி ஒருத்தர் சொன்னாரு, இந்த மாதிரி வந்து புத்துணர்ச்சியா இருந்தது. உண்மை அது. ரொம்ப மனசும் சரி உடம்பும் சரி ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கு மாஸ்டர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் நீங்க இன்னொன்னு சொன்னீங்க மாஸ்டர், நான் வந்து இது வந்து 15,000 கொடுத்து கத்துக்கிட்டேன். வந்து ஒரு நீங்க வந்து அவ்வளவு வேல்யூ கொடுத்து அவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுத்து கத்துறதுக்கு நீங்க வந்து எங்களுக்கு வந்து எது ஒண்ணுமே வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணனா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும் மாஸ்டர். ஃப்ரீயா கிடைச்சிச்சுன்னா அதுக்கு வந்து பலன் இருக்காது. அதுதான் உண்மை. நீங்க அவ்வளவு அமௌண்ட் கொடுத்து நீங்க 100 ருபீஸ் பண்றது ஒரு பைசா கிடையாது. நீங்க மணி மைண்டட் கிடையாது. பட் நீங்க 100 ஒர்த்துக்கு உண்டான காசு நீங்க எடுக்கவே இல்லை மாஸ்டர். அதை விட நிறைய 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 தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க. 100 ரூபாய் தானே கொடுத்துக்கிறோம், கம்மியா சொல்லி தருவோம், அந்த மாதிரி மைண்ட் செட் இல்லாம எவ்வளவு கத்துக்கணுமோ அதுக்கு வந்து நிறைய கத்து கொடுத்துருக்கீங்க மாஸ்டர். ஸோ அதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் வந்து இந்த என்டையர் கீதா டீம் இதுக்கு பின்னாடி நிறைய பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். எப்பயுமே நான் சொல்றேன், நீங்க வந்து இது வந்து நிறைய பேருக்கு கத்துக்கணும், நிறைய ரீச் ஆகணும் அப்படின்னு தான் நீங்க நினைக்கிறீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். உங்களோடது வந்து கண்டிப்பா நிறைவேறும். நாங்க எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கோம். தேங்க்யூ மாஸ்டர். வாழ்க வளமுடன். சரி மேடம், அவங்க தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. கொஞ்சம் அந்த அன்மோட் பண்ணிட்டு நீங்க கொடுக்கலாம்.